இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ராஜ்மா கிரேவி தான் செய்ய போறோம். இந்த ராஜ்மா கிரேவி வந்து இது புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பூரிக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்திலையும் பிணைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய். இப்போ வந்து நம்ம கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ராஜ்மா வாங்கிட்டு வந்து சின்ன ராஜ்மா இது வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். முதல் நாள் நைட்டே ஊற வச்சாச்சு. இதை வச்சுட்டு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். சின்னதும் பெருசுமா இருக்கு, அதனால ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்குவோம். 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா புதினா இலை. இதுல என்ன பண்ணுவோம், ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த ராஜ்மா கிரேவிக்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அன்னாச்சி மொக்கில் ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 பட்டை சேர்த்துக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ், 1 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா இலை, நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், பெரிய வெங்காயமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல பாதி அளவுக்கு எடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டோம். மீதி இருக்க 1.5 வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த சைஸ்ல 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பெருசு பெருசாவே போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்னா போட்டு வேக வைக்க போறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க, இதோட நான் ஊற வச்ச ராஜ்மா எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு ராஜ்மா. பாருங்க, இது வதக்கும் போது இதுல வந்து சட்னி கரண்டி அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கும் போது கிரேவி வந்து நல்லா இருக்கும். அதுக்காக ராஜ்மாவும் நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும். நம்ம வந்து ராஜ்மாவை ஊற வைக்காமையே செய்யலாம். ஊற வைக்காம செஞ்சோம்னா இது வந்து ஒரு 15 விசில் விடணும். இது வந்து நம்ம ஊற வச்சுட்டு செய்யறதுனால ஒரு 5 விசில் வச்சாலே போதும். பாருங்க, ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் கலருக்காக சேர்த்துக்குவோம். இதுல 1.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், பாருங்க இதுல இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இந்த கிரேவி வந்து சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்துடலாம். ஏன்னா மசாலெலாம் ஒட்டி இருந்தது இல்லையா, அதனால தண்ணி ஊற்றி இதில் கலந்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுவோம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுடலாம். குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியாச்சு. இது வந்து ஒரு 5ல இருந்து 6 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நல்ல ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இந்த தக்காளி இதெல்லாம் இருந்ததுலேயே இதோட மசிச்சு விட்டு நம்ம எடுத்து வச்சு பரிமாறினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கிரேவியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான கிரேவி நல்லா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக வெந்து நல்ல சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்ல புலாவுக்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு, சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மசாலா சேர்க்காம இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் கம்மியாக தான் அளவாக போட்டிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்க, இந்த ராஜ்மா வந்து வெந்திருக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நாளே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை எடுத்து தான் நம்ம செஞ்சுருக்கோன்றதுனால நல்ல பஞ்சு மாதிரி வெந்து சூப்பராக இருக்கு.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ராஜ்மா கிரேவியை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.